அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை சஸ்பெண்ட் செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதிக கட்டணங்கள் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளுக்கு எதிராக உரிமங்களை சஸ்பெண்ட் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் தனியார் பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் அதிக கட்டணம் வசூல் தொடர்பான அடிக்கடி சோதனைகள் நடத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் அரசாணையை அமல்படுத்தும்படி அனைத்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளுக்கு எதிராக கடிமான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அபராதம் மட்டும் விதிக்கப்படுவதாகவும் தனியார் பேருந்து நிறுவனங்கள் தொடர்ந்து அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபடுவதாகவும் பேருந்து நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டார். மேலும் சோதனைகள் தீவிரப்படுத்தி நடவடிக்கை எடுக்கும்படி போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதிக கட்டணங்கள் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக அதிக அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அதிக கட்டணங்கள் வசூலிக்கும் தனியார் போக்குவரத்துக்கு எதிராக கடிமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல வழக்குகள் உத்தரவிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினர். மேலும் அபராதம் விதிப்பதால் மட்டுமே தீர்வு ஏற்பட போவதில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என கண்காணிக்க அடிக்கடி சோதனைகள் நடத்த வேண்டும் எனவும் தொடர் குற்றத்தில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் உரிமத்தை சஸ்பெண்ட் செய்ய சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதால் உரிமத்தை சஸ்பெண்ட் செய்வது உள்ளிட்ட கடிமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.